அக்ரோமெகலி என்றால் என்ன? பெரியவர்களில் பிட்யூட்டரி சுரப்பியின் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்பட்டால் கீழ்தாடை, கை, கால் எலும்புகள் தடித்து காணப்படும். இந்நிலைக்கு அக்ரோமெகலி என்று பெயர். எண்டமிக் காய்டர் அல்லது எளிய காய்டர் என்றால் என்ன? நாம் உண்ணும் உணவில் அயோடின் குறைவாக இருந்தால் இரத்தத்தில் தைராக்சின் அளவு குறைந்து காணப்படும். இதனால் TSH ஹார்மோன் தைராய்டு சுரப்பியை தூண்டி தைராக்சினை அதிக அளவு சுரக்க வைக்கிறது. இது தைராய்டு சுரப்பியை வீங்கச் செய்கிறது. இதற்கு எண்டமிக் காய்டர் என்று பெயர். கிரெவின் நோய் அல்லது எக்ஸோப்தல்மிக் காய்டர் என்றால் என்ன? தைராக்சின் அதிக அளவு சுரந்தால் ஏற்படும் நோய் கிரெவின் நோய் ஆகும். மிகையான இதயத் துடிப்பு, மிகையான சுவாசம், பிதுங்கிய கண்கள் போன்றவை இதன் அறிகுறிகளாகும். மிக்சிடிமா நோயின் அறிகுறிகள் யாவை? குறைந்த அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம், தோல் தடித்து உலர்ந்து சொரசொரப்பாகுதல், உணர்ச்சிகளற்ற உப்பிய முகம், தோலில் முடி உதிர்தல், குரலில் மாற்றம், ஞாபக மறதி. கிரிட்டினிசம் நோயின் அறிகுறிகள் யாவை? நரம்பு மண்டல வளர்ச்சி தடைப்படுதல், உடல் வளர்ச்சி குன்றி காணப்படுதல், நாக்கு வெளியே தள்ளுதல், வயிற்றுப் பகுதி வீக்கமுற்று காணப்படுதல், உடலின் வெப்பநிலை குறைதல், பால் பண்புகளின் வளர்ச்சி தடைப்படுதல். சிறுநீரக ஊடுபகுப்பு என்றால் என்ன? சிறுநீரக செயல் இழப்பிற்கான சிகிச்சை முறையில் இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருள்கள், அதிகப்படியான திரவம் ஆகியவற்றை உடலில் இருந்தே ஊடுபகுப்பு மூலம் வெளியேற்றும் முறையாகும். லித்தோடிரிப்சி என்றால் என்ன? அதிர்வு அலைகளை சிறுநீரகத்தின் மீது செலுத்தி சிறுநீரக கற்களை முற்றிலுமாக சிதைக்கப்படும் சிகிச்சை முறைக்கு லித்தோடிரிப்சி என்று பெயர். கண்புரை என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டினால் கண்புரை ஏற்படுகிறது. அடர்மத்தி கண்புரை, வெளிப்புற கண்புரை என இருவகைப்படும். கண்புரைக்கான காரணங்கள் யாவை? வயதாகுதல், அதிக சூரிய ஒளி படுதல், புகைப்பிடித்தல், உணவு பற்றாக்குறை, கண் காயமடைதல், தொற்று நோய்கள், ஸ்டீராய்டு கலந்த மருந்துகளை உண்ணுதல். பார்வை கணக்கீடு என்றால் என்ன? கண்ணின் பார்வை தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ற கண்ணாடிகள் அல்லது கான்டாக்ட் லென்சுகளை உபயோகித்து பார்வை குறையை நிவர்த்தி செய்யும் முறை பார்வை கணக்கீடு எனப்படும். விழி ஏற்பமைவு என்றால் என்ன? மனிதனின் கண்ணில் உள்ள லென்ஸின் குவிந்த பகுதி பார்க்கும் பொருளின் தூரத்திற்கு ஏற்றவாறு தானே குவித்தன்மையை மாற்றும் தன்மையை கொண்டது. இத்தன்மை விழியின் ஏற்பமைவு எனப்படும். ஸ்கோடாபிக் பார்வை, போட்டோபிக் பார்வை என்றால் என்ன? விழித்திரையில் உள்ள குச்சி செல்கள் அதிக ஒளி உணர்திறன் கொண்டதினால் குறைந்த ஒளியிலும் பார்ப்பதற்கு உதவுகின்றன. இப்பார்வை ஸ்கோடாபிக் பார்வை எனப்படும். விழித்திரையில் உள்ள கூம்பு செல்கள் அதிக ஒளியில் செயல்படுவதினால் இத்தொகுதி அதிக தெளிவாக செயல்பட்டு நிறங்களை உணர முடிகிறது. இப்பார்வை போட்டோபிக் பார்வை எனப்படும். Please subscribe our channel for more videos and educational contents.